ஓம் ஜெய் ஸ்ரீ ரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் 29 திங்கட்கிழமை நிர்வாண ஷடகம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதிசங்கரர் கிபி 8ஆம் நூற்றாண்டில் கேரளாவில் பிறந்த ஒரு மகான் தத்துவஞானி, அத்வைத வேதாந்தத்தின் நிறுவனர். அவர் கேரளாவில் உள்ள காலடி கிராமத்தில் ஆரியாம்பாள் சிவகுரு என்ற சிவ தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். ஆதிசங்கரர் ஷண்மத வழிபாடுகளையும் சைவ வைஷ்ணவ வழிபாடுகளையும் ஒருங்கிணைத்து சமய ஒற்றுமைக்கு வழிகாட்டிய மகான். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் பிரம்மம், பிரம்மம் ஒன்று என்ற அத்வைத வேதாந்த கொள்கையை நிலைநாட்டினார். பிறப்பின் அடிப்படையில் பேதம் இல்லை என போதித்தார். ஆதிசங்கரர் பிரம்மசூத்திரம், 10 உபநிடதங்கள் போன்றவருக்கு விளக்க உரை எழுதியுள்ளார். பாரத தேசத்தின் எல்லா திசைகளிலும் பயணம் செய்து தெற்கில் சாரதா பீடம் சிருங்கேரி, மேற்கில் துவாரகா பீடம் துவாரகை, வடக்கில் ஜோஷி மடம் மற்றும் கிழக்கில் கோவர்த்தன பீடம் புரி என 4 அத்வைத பீடங்களை நிறுவி தன் சீடர்களை மடாதிபதியாக நியமித்தார். தம் 8ஆம் அகவையில் துறவரம் மேற்கொண்ட ஆதிசங்கரர் 32ஆம் அகவையில் கேதார்நாத்தில் சமாதியடைந்தார். இந்து மதத்தின் மாபெரும் சிற்பி என போற்றப்படுபவர் ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் அருளிய நிர்வாண ஷடகம் என்பது ஞான சாரமாக போற்றப்படுகிறது. 6 ஸ்லோகங்கள் கொண்ட ஞான நூல் இது. மனோ புத்தி அகங்கார சித்தானி நாகம் ந ச ஸ்ரோத்ர ஜிக்வே ந ச கிராணநேத்ரே ந ச வியோம பூமிர் ந தேஜோ ந வாயு சிதானந்தரூபம் சிவோகம் சிவோகம். பொருள்: மனம், புத்தி, தன்னுணர்வு, எண்ணம் நானல்ல. கேள்வி, சுவை, முகர்வு, பார்வை நானல்ல. விண்ணோ புவியோ தீயோ வழியோ நானல்ல. அறிவானந்த வடிவாம் சிவமே நான், சிவமே நான். 2ஆம் பாடல். ந ச பிராணசங்கோ ந வை பஞ்சவாயு ந வ சப்ததாதுர் ந வ பஞ்சகோசக ந வாக்பாணிபாதம் ந சோபஸ்தபாயு சிதானந்தரூபம் சிவோகம் சிவோகம். பொருள்: மூச்சு காற்று நான் அல்ல, 5 வாயும் அல்ல, மூலம் 7 அல்ல, 5 கோஷங்களும் அல்ல, பேச்சு உறுப்பல்ல, பல், கை, கால், பிறப்பு உறுப்புமல்ல. அறிவானந்த வடிவாம் சிவமே நான், சிவமே நான். நமே த்வேஷராகோ நமே லோபமோகௌ மதோ நைவ மே நைவ மாச்சர்ய பாவஹ ந தர்மோ ந சார்த்தோ ந காமோ ந மோட்சோ சிதானந்தரூபம் சிவோகம் சிவோகம். பொருள்: விருப்பு வெறுப்புமில்லை, பொறாமை மோகமில்லை, புகழ் பெருமையில்லை, பகை உணர்வுமில்லை, அறமில்லை, பொருளில்லை, காமமில்லை, மோட்சமில்லை. அறிவானந்த வடிவாம் சிவமே நான், சிவமே நான். 4வது பாடல். ந புண்ணியம் ந பாவம் ந சௌக்கியம் ந துக்கம் ந மந்திர ந தீர்த்த ந வேதா ந யஜ்யம் அகம் போஜனம் நைவ போஜம் ந போக்தா சிதானந்தரூபம் சிவோகம் சிவோகம். பொருள்: புண்ணியமில்லை, பாவமில்லை, இன்பமில்லை, துன்பமில்லை, மந்திரமில்லை, தீர்த்தமில்லை, வேதமில்லை, வேள்வியும் இல்லை, உண்பதில்லை, உணவுமில்லை, உண்பவனும் நான் இல்லை. அறிவானந்த வடிவாம் சிவமே நான், சிவமே நான். 5வது பாடல்.
न इमृदियो न संगो न मे जातिभेद पिता नैव मे नैव माता न जन्म न बन्धो न मित्र गुरुनैव शिष्य சிதானந்தரூபம் சிவோகம் சிவோகம். பொருள்: சாவுமில்லை, ஐயமில்லை, எனக்கு ஜாதி பேதமில்லை, தந்தையில்லை, தாயுமில்லை, உறவுமில்லை, நட்புமில்லை, குருவுமில்லை, சீடனுமில்லை, அறிவானந்த வடிவாம் சிவமே நான், சிவமே நான். ஆறாவது பாடல். அகம் நிர்விகல்போ நிர்விகாரரூபோ விபுத்வாச்ச சர்வத்ர சர்வேந்திரியாணம் நாச சங்கதம் நைவ முக்திர்மேய சிதானந்தரூபம் சிவோகம் சிவோகம். பொருள்: உருவம் ஏதுமில்லை, எங்கும் பரந்துள்ள நான் எதிலும் ஒட்டுவதில்லை, விடுதலை என்பதில்லை, விழைந்து அறிவதும் இல்லை, அறிவானந்த வடிவாம் சிவமே நான், சிவமே நான். பகவான் ரமண மகரிஷி உடல் பொறி முதலான அனைத்தும் அழியக்கூடிய அசத் வஸ்துக்கள் என்றும், அகந்தை உணர்வு அற்ற உறக்கத்திலும் மறையாமல் நீங்காமல் உள்ள நான் எனும் ஆன்மா ஒன்றே சத்வஸ்து என்று உபதேசிக்கிறார். அதுவே அகண்ட சிதானந்த சுரூபம் என உபதேச உந்தியார் பாடலில் கூறுகிறார். தன் ஆதிகள் யாதென தான் தெரிகிற்பின் அநாதி அனந்த சத் உந்தீபெற அகண்ட சிதானந்தம் உந்தீபெற. தன்னுடைய அடிப்படை இயல்பு யாது என்று தன்னுள்ளே விசாரித்தால் தொடக்கமும் முடிவுமில்லாத சத்சித் சென்ற சுரூபம் விளங்கும். அதை மேலும் ஆராய்ந்தால் அது அகண்ட ஆனந்த சாகரமாக விரிவதை கண்டு அந்த சச்சிதானந்த சுரூபத்தை தரிசிக்கலாம். சீரை அழித்து நிர்வாணமா செய்தருள் சீரை அழித்தருள் அருணாச்சலா. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.